ஹலோ வணக்கம் நேயர்களே. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு RN65. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அபவுட் என்னோடய ட்ரெஸ்ஸோட மெமரிஸ் பற்றி உங்களுக்கு போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்பில் எவ்வளோ சாங்ஸ்லாம் நான் கிராஸ் பண்ணதுக்கு முக்கியமான சாங்ஸ் நிறைய இருக்குது. பட் ஒரு சில முக்கியமான சாங்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படியெல்லாம் இருக்குன்ட்டு. இப்போ அது மட்டுமே இல்லாமல் நான் வந்து ரீசெண்டாக படம்லாம் பார்த்தேன். இப்போ அந்த படத்தோட இம்பேக்ட் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி நான் கண்டென்ட் சொல்கிறது பொறுத்து நீங்கள் உங்களோட என்னது கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் பார்க்குறேன்னா நீங்கள் என்ன மாதிரி பாட்டெல்லாம் நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷன் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, யாருக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வாங்க, எனக்கு பிடிச்ச பாட்டு அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதை நீங்கள் கேளுங்க எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? என்னோடய வெரி பெஸ்ட் அது வந்து இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துல தான் அந்த பாட்டு என் மைண்டுக்கு ஓடிட்டே இருந்த அது பாட்டு அது. ஸோ உங்களுக்கு ஒரு க்ளூ ஒன்று கொடுக்குறேன். அந்த க்ளூ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதுதாங்க என்னோடய க்ளூ. டிஜி. இப்போ டிஜி தாங்க அந்த பாட்டு. ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த பாட்டு எனக்கு தெரியும். பட் மைண்டில் ஓடிட்டே இருக்கும், அப்பப்போ ஓடிட்டே இருக்கும். எங்கே பார்த்தாலும் நினச்சிக்குப்பேன் அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங், ரொம்ப லைஃப்பில் மிராக்கிளான ஒரு சாங். எனக்கு அந்த சாங் வந்து கேட்டதும் அப்படி, நினச்சதும் அப்படி, நடந்ததும் அப்படி, பார்த்ததும் அப்படி, பழகுனதும் அப்படி. இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதோடவே ட்ராவல் ஆனது வந்து என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே கேட்கும்போது அப்படியே சொல்லும்போது எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே கூஸ் பாம்ஸ் வருதுங்க, அது புல்லரிக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி சாங், அது என்ன சாங்ஸு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஒரு சில காரணத்துக்காக சொல்ல முடியலன்னு வச்சுங்களேன். பட் அந்த டிஜின்ற சாங் வந்து ரொம்ப கேட்டால் பலமுறை கேட்டிருக்கேன், பலமுறை பார்த்துருக்கேன், பலமுறை ஷேர் பண்ணியிருக்கேன், பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பலமுறை நானும் பாடியிருக்கேன். பட் அது பாட்டு அவள் ஃபுல்லாக பாட முடியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் பாட முடியும். பட் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். மீனிங்லாம் எனக்கு அந்தளவுக்கு கிளியராக புரியலனாலும் நிறைய வாட்டி அதை கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் எனக்கு அந்த பாட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாங்ஸுங்க அது. ரொம்ப மிராக்கல் சாங். எனக்கு என் லைஃப்பில் ஒன்று மிராக்கல் சாங்னால் எனக்கு அந்த சாங். ஏன்னா அந்த சாங்குக்கும் நடந்ததுக்கும் அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. அதனால் அந்த சாங் என்னன்னு எனக்கு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஒரு சில காரணங்கள் சொல்ல முடியல. அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் சாங்ஸ் பார்க்குறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இந்த சாங் வந்து உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு என்ன நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு க்ளூ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் எப்படின்ட்டு. எஸ், ஆர்ஆருங்க. ஆர்ஆர் தாங்க க்ளூ. இந்த ஆர்ஆர்னால் என்னதுங்க? ஆர்ஆர்னால் என்னது சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஆர்ஆர்னா என்னன்ட்டு. இதாங்க ஆர்ஆர் நான் கெஸ் பண்ணுங்கள். எனி ஐடியா? நானே சொல்கிறேன் உங்களுக்கு. ஆர்ஆர்னா ஆர் ஃபார் ராதிகா, ஆர் ஃபார் ரஜினிகாந்த். இங்கே 2 பேர் சேர்ந்து நடித்த படம் தாங்க அந்த பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நல்லவன்ற படத்துலேருந்து அடடா முந்தானி சிறையானது, அதுவே என் வாழ்வில் முறையானது, பாறை ஒன்றின் மேலே பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது, உன்னைத்தானே. அந்த பாட்டு தாங்க. இந்த சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் எனக்கு. அந்த பாட்டு நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ரொம்ப அந்த பாட்டு கேட்டால் அந்த லைனுக்காக நான் காத்துட்ருப்பேன். அந்த லைன் எப்போடா வரும் அப்படின்ட்டு. ரொம்ப உன்னதமான ஒரு லைன் எனக்கு அது. அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த லைன் ரொம்ப பிடிக்கும். பாறை ஒன்றின் மேலே பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது.
ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச சாங்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த சாங்ஸு சொல்கிறேன். அதோட க்ளூ உங்களுக்கு கொடுக்குறேன். க்ளூன்னு கொடுக்க வேண்டாம், இதுக்கு வந்து நான் டேரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா புது புது அர்த்தங்கள் அவ்வளோ அந்த பாட்டு. காணல் நீராய் தீராத தாகம் கங்கை நீராய் தீர்ந்ததடி நான் போட்ட பூமாலை மனம் சேர்க்கவில்லை நீதானே எனக்காக மடல் பூத்த முல்லை. இந்த லைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்த லைன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்த லைன் நம்ம பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப டச்சிங் தான். அது கூட ஏதோ ஏதோ உண்டான ராகம் உன்னால் தானே உண்டானது பாதைகள் நாம் மாறி போது கால் போன பாதைகள் நான் போகும்போது கை சேர்த்து நீதானே மெய் சேர்த்த மாது. ஸோ ரெண்டுமே டச்சிங்கான ஒரு பாட்டு தான் எனக்கு. ஸோ புது புது அர்த்தங்கள் அந்த பாட்டு இப்போ கூட நேற்று கூட போட்டிருந்தாங்க. அந்த பாட்டு கேட்டேன். நான் கேட்கல, நானாக போடல, பை சான்ஸாக நான் கேட்டேன். ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில பாட்டுலாம் இப்போ இருக்கிற நிலைமையில் கேட்கும்போது ரொம்ப நெருடலாக இருக்குது. இட்ஸ் ஸோ ஃபார் த பெஸ்ட். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வந்து லைஃபோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டான ஒரு சாங்ஸ் எனக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக இப்போது ஒரு ஐ படத்தில் வந்திருக்கு இல்லைங்களா, ஐ படம். அது ஒரு சாங்ஸ் வந்திருக்கு. பட் அந்த லைன்ஸ் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது என்னென்ன சாங்ஸ் பார்த்திங்கன்னா, நீயும் நானும் ஒன்றென்றால் கொஞ்சம் இருங்க. ஓகே, அந்த பாட்டு அந்த ஐ படத்தில் அந்த பாட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. அதுக்காக தான். உண்மை காதல் யாரென்றால் உன்னையும் என்னையும் சொல்வேனே நீயும் நானும் பொய் என்றால் காதலை திட்டிக் கொள்வேனே அப்படின்னு அந்த இது நல்லாயிருக்கும். ரொம்ப டீப்பான லைன்ஸ் எனக்கு கேட்டு ரொம்ப டீப்பாக அப்படியே செம்ம டீப். அது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஃபோனில் கேட்கும்போது ரொம்ப மெல்ட் ஆகிட்டேன். வாய்ப்பே இல்லைடாப்பா அப்படின்ட்டு. ஐயப்பா என்ன மாதிரி லைன்ஸ் அது எனக்கு. அது எப்போ இருந்தாலும் அந்த லைன்ஸ் கேட்டே இருக்கும். விக்ரம் பார்த்தாலே ஞாபகம் வரும். டிவியில் ஐனாலே அந்த படம்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படி அது நரம்போட டச்சான ஒரு பாட்டு அது. அந்த சாங்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 சாங்ஸ் இருக்குது. ஒரு க்ளூ ஒன்று கொடுக்குறேன்னு நீங்கள் பாருங்கள். ஆறுங்க, இது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஆர் சொல்லுங்களா? ரஜினிகாந்த். அது ரொம்ப நல்ல சாங்ஸ். அது அந்த சாங் வந்து ஜாலியாக இருக்கிற சாங்ஸ். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங்ஸு. ஜிங்கு ஜாங்கு ஜிங் ஜிங்கு ஜாங்கு ஜிங் மாடத்திலே கன்னி மாடத்திலே மம்மி பொண்ணு ஐயர் ஆத்துக்குள்ளே மாமி சிவகாமி அந்த மாதிரி வரும் அந்த பாட்டு. அந்த மியூசிக்கே ரொம்ப அந்த ஹம்மிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜிங்கு ஜாங்கு ஜிங் ஜிங்கு ஜாங்கு ஜிங் அந்த ஹம்மிங்கே ரொம்ப பரவசமாகிடும். ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அந்த பாட்டு கேட்டாலே அப்படி துள்ளல் ஆகிடும். டான்ஸில் ஆடும் போலே எனக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸுங்க. அந்த சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மெமரபிளான சாங். அதே மாதிரி லாரன்ஸில் நடித்து ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, லோ 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 லோக்கல். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பாடணுன்னு தான் தோணுது. அதுக்கு லைன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரிலாம் வரதால கொஞ்சம் அது வேண்டாம் எனக்கான பாடலை. ஸோ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் வந்து நிறைய லைஃபோட விளையாடி இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ட்ராவல் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ட்ராவல் அது பாட்டோட நானும் ட்ராவல் பண்ணேன், என்னோட பாட்டும் ட்ராவல் பண்ணிச்சு. ஸோ வெரி அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய சாங்ஸ் இருக்குது. அப்படி பண்ண
நிறைய சாங்ஸ், இன்னொரு சாங்ஸ் கூட ரொம்ப கேட்டிருக்கேன். ரஞ்சிதான் நினைக்கிறேன். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம். அந்த பாட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அந்த பாட்டு, அந்த டோன், அந்த வாய்ஸ், அந்த பிச் எல்லாமே அது நல்லாயிருக்கும். கேட்குறதுக்கு ரொம்ப ஒன்றிடும் அந்த 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 பாட்டு கேட்டிங்கன்னா. நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப டச்சிங்கான ஒரு இப்போ கிட்ட மனசு ரொம்ப மாதிரி ரொம்ப டச் ஆகுது அது. இப்போ அந்த மாதிரியான சாங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில சாங்ஸ்லாம் கூட உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு சாங் பார்த்திங்கன்னா மயூரா இல்லை செந்தூரா. செந்தூரா அந்த பாட்டு கொஞ்சம் பிடிக்குங்க. அது செந்தூராவே எனக்கு அது சொல்லும்போது மயூரானா தான் எனக்கு வரும் அந்த பாட்டு. அந்த மாதிரி அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட்டு ஃபுல்லாக தெரியாது, பாட்டு அந்த ஸ்டார்டிங் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. செந்தூரா செந்தூரா சொல்கிறாங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டார்டிங் அந்த வேர்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அது ஒரு ப்ரூவ் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் என்ன நீங்களே பாருங்களேன், நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஜிடிங்க, ஜிடி. இப்போ ஜிடின்றது ரொம்ப சிம்பிள். பட் ஜியும் டியும் ஏன் அதாவது இருந்துச்சுன்னா, இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜி, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டி. உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. அதாவது இந்த கையில் நம்ம ஜின்னு வச்சுக்கணும், இந்த கையில் வந்து நம்ம டின்னு வச்சுக்கணுங்க. இப்போ ஜி இருக்குது, இங்கே டி இருக்குது. நடுவில் என்ன எழுத்து இருந்தால் அது ஃபில் ஆகணும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு 2 எழுத்து இருக்கணும், ஓகேங்களா? இந்த 2 லெட்டர்ஸ் இருந்தால் அது வேர்டாக மாறிடும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில கேமிங்ஸாக நான் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஜிடி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். இட்ஸ் நத்திங் பட் ஜி, இங்கே டி. அப்படி என்ன 2 லெட்டர்கள் நான் போட சொன்னேன். என்ன லெட்டர் போட நல்லா கரெக்டாக ஃபார்ம் ஆகும்போது GOOD, குட். அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்காக நம்ம பண்ணலாம் இது. அந்த மாதிரி தான். ஏன்னா குட் மட்டுமே இல்லாமல் குட் புக்ஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியம் எங்கள் லைஃப்பில். குட் புக்ஸ் குட் மெமரிஸ் வரும். குட் மெமரிஸ் பண்ணும்போது அது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணி நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாகவும் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற சாங்ஸு இன்னொரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ மைண்டில் வருது, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ எனக்கு பிடிச்ச ஒன்று சாங் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவோட ஓன் ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு வாட்டி டிவியில் சொன்னாங்க. அந்த அப்பொழுது இளையராஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் ஒரு படம் ஏதோ சாங்ஸ் எதாவது சொன்னாங்க. ஆனால் கேட்டிருக்கேன், அது டிவியில் அந்த சாங்ஸ் மட்டும் போட்டாங்க. இப்போ பண்ணி வீழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரும், இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம், நீதானே எந்தன் சொந்த சொந்தம், ராஜ பார்வை நாளையும் சொந்தம், உன் வாசல் வருகின்ற இந்நேரம். இந்த பாடலாம் ரொம்ப லைக் பண்ணி கேட்குற பாட்டுங்க இதெல்லாம். நான் சொன்ன பாடல் எல்லாமே நிறையவே கேட்பேன். ஸோ இதுலேயே ஷஃபிள் ஆகி இது கேட்டேன்னா அது கேட்பேன், அது கேட்டால் இது கேட்பேன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இந்த கேட்பா. புது சாங்ஸ் வந்தால் இன்னும் ஒரு சாங் இருக்குங்க, அது ஆல்பம் சாங்கா இல்லை என்ன சாங் இல்லை, அது ஸ்ட்ரைக்கே ஆகலை. பட் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ரீசெண்டாக படம் ஒன்று பார்த்தேன் அப்படின்ட்டு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகனுங்க. நான் வந்துட்டு போய் பார்த்து வந்தேன், ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்து வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. கான்செப்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா உண்மை, அங்கே எப்படி எடுத்துக்கலாம். பட் எனக்கு நான் பார்த்த பார்வை வந்து அது உண்மை. அதனால் ஒரு நபர் எப்படிலாம் கஷ்டப்படுறாரு, உண்மையை சொன்னதால் உண்மையாக இருக்கிறதாலையும் எவ்வளோ அவர் கஷ்டப்படுறாரு. ஒரு வாட்டி ஒரு தப்பு ஆகிடுச்சு, பட் அந்த தப்பை சரியும் பண்ணவும் அவர் ரெடியாக இருக்கார், சரியும் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் எப்படி அவரை பார்க்குறாங்க, எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறன்றதான் அதோட கதை. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். பட் நான் பார்த்த விதம் வந்து அப்படி தான். ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்டுக்குள்ளே வேறு மாதிரி போகும்.
அதுவும் செம்ம டர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு நான் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு 1 மினிட்டு இப்போ அந்த எப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கோல்டு மெடல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நடக்க ஒரு 1 மினிட் ட்ராவல் தான். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் இப்படிலாம் மாறுறாரு அப்படின்றது ரொம்ப இதுவாக இருந்துச்சு உங்களுக்கு எனக்கு. ஸோ அது வந்து உண்மைக்காக அவர் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாரு, எப்படியெல்லாம் சொல்கிறாரு, எப்படிலாம் நடக்கும் போது என்னையே அங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. உண்மைக்காக பையனோட இவ்வளோலாம் கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு. பட் உண்மை தெரியும் போது எவ்வளோ பேர் கைவிடுறாங்கன்றதையும் அதில் காட்டினாங்க. பட் உண்மையாக அவன் இருக்க அதெல்லாம் யாரோ ஒருத்தர் கை கொடுக்குறாங்க. பட் யார் இருக்குதுன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே கை கொடுக்குறாங்க அப்படின்ற போது. ஏன்னா இந்த பையன் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கான்னு ஒருத்தருக்கு தெரியுது. பட் தெரிஞ்ச பிறகு அவரே அதை வந்து அவரை ஏற்றுக்கிறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படத்தில். பட் என் லைஃப்லேயும் ஒரு சில டைமில் நடந்திருக்கு. நான் சரி தப்பு பண்ணும்போது கண்டிப்பாக அது எதிர்பார்ப்பாங்க, ரைட்டுங்களா? இப்போல்லாம் பாருங்களேன், இப்போது விஜய் டிவியில் இது போடுறாங்க, டான்ஸ் ப்ரோக்ராம் போடுறாங்க சீசன் 2ன்ட்டு, ஜோடி டான்ஸ் அப்படின்ட்டு. அதில் கூட தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் சான்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, வைல்ட் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அதுலேயும் அவன் திருந்தி வாழ்கிறதுக்கு அவன் நினைக்கும்போது ஒரு சான்ஸ் அதில் வரும் அவனுக்கு. கரெக்டாக பண்ணுவான். பட் அதுக்கான ரிசல்ட் அவனுக்கு கிளைமேக்ஸில் அவங்களுக்கு கிடைக்கும். பட் எனக்கு படம் ஃபுல்லாக நான் பார்க்கும்போது எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நிறைய விஷயங்கள் எனக்கு மேட்ச் ஆகியே வந்தது அதில். பட் இருந்தாலும் அந்த உண்மைகளுக்காக படம் ரொம்ப நெருடலாக இருந்துச்சு எனக்கு. ஒரு தப்பு பண்ணிவிட்டு அது சரி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது இது. அதுவும் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அப்படிக்கா ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் இருக்குது. முடிஞ்ச இந்த படத்தை பாருங்கள். ட்ராகன் ரொம்ப டச்சிங்காகவே இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நான் பெருசாக நினைக்கல. செகண்ட் ஹாஃப் வந்து செமையாக விஷயமே மாறி போச்சு. பட் எனக்கு வேண்டிய சீன்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்படியே தான் படத்தை நான் பார்த்தேன் நான். ஸோ அந்த மாதிரியான ட்ராகன் வந்து வெரி குட் மூவி. ஸோ அது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, உண்மைக்காக நிறைய பேர் போராடுவாங்க. தப்பு நடந்துடும், தப்பை வந்து சரி பண்ணணும். சரி பண்ணும்போது அவங்க உண்மையை என்னடா தப்புன்னு போய் பார்த்தா அது பொய் சொல்லியிருக்கிறதாக அவங்களே நினச்சிருப்பாங்க. நம்ம வேறு மாதிரி நம்ம சொல்லலாம், இல்லை அந்த தப்பு பண்ணிட்டேன் மன்னிக்கல அப்படின்ற மாதிரி. பட் மன்னிச்சேன்டா என்னன்னு நம்ம கேட்போம். அதுக்கும் மன்னிக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்போம், ஒருவேளை நீங்களே அந்த தப்பு பண்ணியிருந்தா அவங்க சொல்கிற என்ன பதில்? நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்பாங்க. பட் அவங்க அந்த தப்பு பண்ணல, ஆனால் அவங்க வேறு ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஏன்னா மன்னிக்கல இல்லையா? மன்னிக்காதே ஒரு தப்பு தானே. ஒருத்தர் தான் தப்பை உணர்ந்து வந்து கேட்டு சொல்கிறாங்க, அவ்வளோ கேட்குறாங்க, ஆனால் மன்னிக்கலை. அது மன்னிக்காமல் போகிறதே ஒரு தப்பு தானே. நம்ம யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம், யார்கிட்ட மேலே சொல்லுவோம், கேட்போம். எல்லாம் பாருங்கள், சும்மா யாரையும் போய் கேட்போமா? யார் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்களோ அவங்ககிட்ட இதில் நம்ம கேட்போம், சொல்லுவோம், இதெல்லாம் நடக்கும். சொல்கிறவங்களும் அவங்ககிட்ட, கேட்குறவங்களும் அவங்ககிட்ட தான் வச்சுங்க, ஈக்குவலாக இருக்கும் அந்த லெவல். ஸோ அப்படின்னு இருக்கும்போது மன்னிச்சாதாங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா தப்புகளை திருப்திக்க நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? நீங்களாக மன்னிக்கும் போது 100 வாட்டி நீங்கள் ஓனாக நீங்களே செய்து மன்னிச்சிக்கலாம். அது மன்னிச்சா நீங்களே ஒரு ஓனாகவே ஒரு 50 வாட்டி 100 வாட்டி மன்னிச்சிருப்பீங்க. பட் இவங்களாவது எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் அவங்க கேட்குறது ஒரு வாட்டியே ரொம்ப டீப்பாக கேட்பாங்க, இது வாட்டி மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு, இனிமேல் நடக்காது, பார்த்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்களே அந்த ஒரு வாட்டி பண்ணாதால பாருங்கள், மிகப்பெரிய இழப்புகள், நிறைய பெரிய பிரச்சனைகள்லாம் நிறையவே இருக்குது. நீங்களாம் மன்னிச்சா 100 வாட்டி 50 வாட்டி 1000 வாட்டி மன்னிப்பீங்க. ஆனால் நாங்கள் கேட்கும்போது ஒரு வாட்டியும் மன்னிக்க மாட்டேன்றீங்க. அது ரொம்ப யோசிக்கிறீங்க. அது என்னன்னே தெரியல. ஸோ வாய்ப்புகள் கொடுத்து பாருங்கள். எப்பவுமே வந்து லவ் ஒன்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம லவ் ஒன்ஸுக்கு எந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது, அப்படி ஒரு பர்சன் கிடைக்கிறது 2 பேருக்குமே ரொம்ப டஃப். ஸோ கடவுளாக பார்த்தியா அவங்க மேட்ச் பண்ணுறாங்கன்னா தேர் ரைட் பர்சன்ஸ்க்காக தான் மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து அது ஒரு சின்ன ஃபெசிலிட்டிஸுக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படியாச்சும் நாங்கள் வி ஹேவ் டு பி அலோன் இந்த வேர்ல்டு
நம்ம சுற்றி 1000 பேர் இருப்பாங்க. பஸ்ஸில் கூட நம்ம போகிறோம், ட்ரெயினில் கூட போகிறோம். நம்ம என்ன சொல்லுவோம், நான் தனியாக போகணுமா, தனியாக போகிறேன், நான் தனியாக வந்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தனியான்றாங்கன்னா, அத்தனை பேர் இருந்தாலும் நம்ம தனி தான். அதுதாங்க லைஃப்பும் அந்த மாதிரி தான். அத்தனை பேர் இருந்தாலும் எவ்வளோ பேர் யார் இருந்தாலும் நம்ம கூட நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லை, வி ஆர் அலோன் இன் திஸ் வேர்ல்டு. ரொம்ப தேவைப்படுத்தப்படுவோம். ஸோ மிஸ்டேக்ஸை மறக்கணும், மன்னிக்கணும், அதை சரி பண்ணி நம்ம கொண்டு போகணும். யூ ஹேவ் டு கிவ் வெரி ஸ்ட்ராங் வார்னிங்ஸ் கொடுத்து, அன்பாலையும் கொடுத்து, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுத்து, அடுத்த நிகழாது. ஏன்னா இதை இந்த தப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும். அதே டைம் சந்தேகமும் வந்துடக்கூடாது. சந்தேகம் வந்து கிளியர் பண்ணிங்க நம்ம அதே டைமில், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ சந்தேகத்தை வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், பணம் மரத்துக்கு என்னாலே தப்புன்ற மாதிரி சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கான ரீசன் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் தான் லைஃப் கீப் ஆன் கோயிங். நம்ம இப்போ நம்மளுக்கே பாருங்கள், சாதாரண ஃப்ரெண்ட் இருப்பாங்க, சாதாரண பர்சன் இருப்பாங்க, நம்ம பாரு அவங்க சாதாரண காமன் தான் வச்சுக்கலாம். அவங்களுக்கு தப்பு பண்ணால் இட்ஸ் ஓகே நம்ம போயிடுவோம். எவ்வளோ பேர் தப்பு பண்ணால் விட்டு போயிடும். ஆனால் ரொம்ப வேண்டியவங்களுக்கே அதே மாதிரி ட்ரீட் பண்ணால் அப்புறம் எப்படி, சரிங்களா? தேர் ஷுட் பி சம் டிஃப்ரென்ஸ், சம் கன்சிடரேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு சந்தேகம்லாம் வராது. சந்தேகம் தான் அன்றைக்கே கேட்டு அன்றைக்கே முடிச்சு போயிடணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த உண்மைகள். ஏன்னா இந்த ட்ராகன் படம் பார்த்தீங்களே, அது இம்பேக்ட் ஏற்கனவே ரொம்ப இம்பேக்ட் ஆகிட்டேன். இப்போ ட்ராகன் படம் வந்து ஆடட் இம்பேக்ட் எனக்கு. ஸோ சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ மன்னிப்போம், மறப்போம், உண்மைக்கு ஆதரவு கொடுப்போம், உண்மையாக இருங்க, உண்மையாக இருக்கிறவங்களையும் ஆதரிங்க. அதான் உண்மையாக இருக்க மட்டுமே இல்லாமல் உண்மை என்ன கிளியராக தெரிஞ்சுங்க. கிளாரிட்டி இல்லாமல் நீங்களே ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அப்புறம் எப்படி? ஸோ என்ன ஏதோ சொல்லுவாங்க, அது மறந்து போச்சு. இப்போ அந்த மாதிரி தான் நம்மளே ஒன்று நினச்சிக்கிட்டே நம்மளே ஒன்று இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னா அப்படிலாம் இல்லை இல்லையா? கேட்டு கிளாரிஃபை பண்ணி கேட்டுட்டு ஓப்பனாக கேட்டு தான் பண்ணணும். அதுதாங்க சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்புறங்க என்ன சொல்லணும்லாம் தோண்டுது. சாங்ஸை பற்றி நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, ஏதாவது சொல்கிறேன் இருக்கு. ஆமாங்க, அன்னியனை பற்றி சொல்லலாங்க. அன்னியன், அன்னியன் இருக்குது பார்த்தீங்களா? அன்னியன் வந்து ஒரே ஆள் தான், ஆனால் 3 குணம் இருக்க மாதிரி காட்டுவாங்க இல்லையா? அம்பி, ரெமோ, அன்னியன் காட்டுவாங்க. அம்பின்றது அப்பா ஒன்றுமே தெரியாது அப்படின்னு காட்டுவாங்க. ரெமோ வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பார். அன்னியன் வந்து ரொம்ப கோபமாக இருப்பார். இப்போ அம்பின்னு நம்ம எடுத்து பார்ப்போம், அப்பாவியாக இருக்கார் அப்படின்னு நம்ம ஒரே பர்சனாக அப்படி பார்ப்போம். ஓ இந்த மாதிரி ஆயிடுச்சா, அவருக்கு ஒன்றும் தெரியல போல இருக்குது அப்படின்பாங்க. ரொமான்டிக்கான்றது ரெமோவான்றது காமனாக எல்லாருக்கும் வரும் போகும். பட் 3ஆவது இருக்கும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சினிமாவில் காட்ட மாதிரி இருக்காதுங்க, இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதே இந்த இங்கே ரியல் லைஃப்பில் அன்னியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவம் தான் அன்னியன், ஃப்ரஸ்ட்ரேஷன் அன்னியன், ஸ்ட்ரெஸ் அன்னியன். அதெல்லாம் வந்து மாறும் நம்மளுக்கு. ஏன்னா ஹாப்பியாக இருக்க மூடும் காமனாக இருக்க மூடும் தான் அம்பியும் ரெமோவும். பட் அன்னியன் வந்து பல விதத்தில் நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். ஸோ அவங்க நம்ம பிடிச்சவங்களோட மாறுவாங்க, ரைட்டுங்களா? ஒரு சூழ்நிலையால், ட்ரெஸ்ஸால், சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்து இங்கேருந்து வராது. சில டைமில் வந்து வெறும் அந்த ட்ரெஸ் வாய் வார்த்தைகளில் தான் வரும். பட் அந்த பக்கம் ஹர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் வி ஹேவ் டு எப்படி சொல்கிறது, என்ன பார்த்து எப்படி இந்த மாதிரி பேசியிருப்பாங்க, எப்படி கேட்டிருப்பாங்க, கண்டிப்பாக யோசிக்கணும். பிகாஸ் இப்போ என்ன ஞாபகம் வந்துச்சுன்னுட்டு இப்போ நம்மளே ஒன்று சொல்கிறோன்னு வச்சுங்களேன், நம்மளே யாரோ ஒருத்தர் திட்டான்னு வச்சுங்களேன், நம்ம அதுக்கு டிசர்வ் பண்ணுறோமா, நம்ம அதுக்கு தகுதியான ஆள் நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒருத்தர் நம்மளை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்ம தகுதியான ஆளா, நம்ம அதுக்கு டிசர்வ் பண்ணுவோமா பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இல்லை, நான் அது இல்லைன்ட்டு போயிட்டே இருக்கேன். என்ன கூட சில பேர் கேட்பாங்க, சொல்லுவாங்க, நான் வந்து கோவம்லாம் படமாட்டேன். ஏன்னா அதுக்கு நான் டிசர்வே இல்லை, அதுக்கு தகுதினால நான் இல்லவே இல்லை. அந்த திட்டு எனக்கு இல்லை. என்னை பார்த்து திட்டிருக்கலாம், என்னை சொல்லியிருக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக. பட் அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன், பிகாஸ் ஐ எம் நாட் டிசர்வ். இப்போ எம்எல்ஏ கூட ஒரு சில பேர் சந்தேகம்லாம் போடுவாங்க. பட் சந்தேகப்பட்டுறதால் நான் சந்தேகமான பர்சனாக ஆகிட முடியாது. பட் நான் ஐ டோன்ட் டிசர்வ் தட். எனக்கு அதுக்கு ஏற்றால் நான் இல்லவே இல்லை. அது என்னை வந்து சந்தேகப்பட்டு என்னை வந்து கேள்வி கேட்டால் நான் இல்லை 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 அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போகிற காரணம் வந்து ஐ டோன்ட் டிசர்வ் தட். அப்படி பண்ணலை, அப்படின்னு செய்யலை, அப்படின்னு
அப்படின்றபோது நான் எப்படி அதை வந்து ஒரு டீப்பாக என் மனசில் டீப்பாகவே இருக்காது. நான் வந்து எப்படி நான் டிசர்வே ஆகலை அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் இன்டெப்த்தாக காமனாக எப்போ கேட்டாலும் அது நான் இல்லை என்ன ஆன்சரு இந்தியாவுக்கு எதுக்கு கேபிட்டலாக டெல்லி இப்போ இதோட இந்தியாவுக்கு கேபிட்டலுக்கு இது எத்தனை மணிக்கு அது டெல்லின்னு சொல்ல முடியும், மாற்றி சொல்ல முடியுமா? ரைட்டாக சொல்லும்போதே அது எடுத்துக்கல, தப்பாக சொன்னால் அப்போ எப்படி இருக்கும்? அது கரெக்டாக இருக்குது. இந்தியாவுக்கு கேபிட்டல் டெல்லினா இந்தியா கேபிட்டல் டெல்லி தான். இது நான் செய்யலை தான், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு சந்தேகம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா வாட் டு டூ? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கன்சிடரேஷன் பண்ணி தான் நீங்கள் வரணும். நீங்கள் எல்லாம் இப்படியும் இருந்தாங்கன்னா பர்சன் ரொம்ப கஷ்டம், இப்படி இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். யூ ஹேவ் டு பி இப்படி இருக்கணும் ஈக்குவலாக. ஸோ இதுதாங்க லைஃப்பில் வந்து உண்மைகளை ஆதரவு கொடுங்க. லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை அனுபவித்து அதை நீங்கள் உங்களோட மெமரியாக கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு இப்போ சொன்னது எல்லாமே வந்து நினச்சது டிஜி, அப்புறம் நடந்தது டிஜி, சரிங்களா? வாழ்றதும் டிஜி, எல்லாமே டிஜி தான். டிஜி வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு லைஃப்பில். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ லைஃப்பில் வந்து மெமரிஸ் தாங்க அல்டிமேட். நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ கூட நீங்கள் போய் தனியாக நின்று உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். என்ன உங்களுக்கு மூடிக்கு எதாவது இந்த சுகமாக நினைப்பீங்க, ஜாலியாக நினைப்பீங்க, காமனாக நினைப்பீங்க, ஒர்க் பற்றி நினைப்பீங்க, ஒர்க் ரிலேட்டாக நீங்கள் நினைப்பீங்க. இப்போ அப்படின்றது நீங்கள் ஜாலியாக எது நீங்கள் நினைப்பீங்க, இதுதான் நினைப்பீங்க. இந்த பாசிட்டிவ் மெமரிஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கணும். நம்ம இப்படிலாம் நடந்தான்றது வந்து எதிர்பார்ப்பு. இதெல்லாம் நடந்துச்சு என் வாழ்க்கையில், அதான் இப்போ நினச்சி பார்க்குறேன்றது தான் மெமரிஸ். எதிர்பார்ப்புகள் வந்து கனவாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பட் எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப நிஜமாக்கி அந்த நிஜத்தை அனுபவித்து அதை நம்ம ட்ரீமாக அது நம்ம மெமரியாக கொண்டு வரணும், சரிங்களா? அதுதாங்க லைஃப். இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல பர்சன்ஸாக இருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் மெமரிஸ், ட்ரீம் சொல்ல முடியாது, மெமரிஸ். ஸோ வித் டிஜி வித் மெமரிஸ், டிஜிஎம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ மெமரிஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது எனக்கு. டிஜிஎம் மெமரிஸ். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். லைஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், விட்டுறாது. ஏன் உங்களுக்கு பல முறை சொல்கிறேன்னா, ரைட் பர்சன், சூட்டபிளான பர்சன், பர்ஃபெக்டான பர்சன் நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரேராக தான் கிடைப்பாங்க. எனக்கும் அப்படி தான், உங்களுக்கும் அப்படி தான். நாட்டில் எல்லாருக்குமே எடுத்துங்களேன், எல்லாருக்குமே அப்படி அவ்வளோ ஈஸியாக ரைட்டான பர்சன் கடைசி ரொம்பவே மாட்டாங்க. ஸோ ஏன்னா ரைட்டான பர்சன் ஏன்னா அவங்கள ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டாங்க, டிக்னிட்டி பார்க்க மாட்டாங்க, கோவத்தை அவங்களுக்கு பார்க்க மாட்டாங்க, எதுவும் பார்க்க மாட்டாங்க. தப்புகள், இடையூறுகள் ஏதாச்சும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அது நம்ம தான் நம்ம உறவுகளை மேம்படுத்தணும், நம்ம தான் நம்ம உறவுகளை பலப்படுத்தணும். அது எந்த ஒரு உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் கூட இருந்தாலும் சரி, அதாவது நம்ம வந்து வலுப்படுத்தணும். அதுவும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அது பண்ணிடணும். நம்ம அது நல்லா வலுப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. இந்த வலுப்படுத்துறதுக்காக தான் சில டைமில் பிரச்சனைகள் வரும். இது நம்ம டேக்கிள் பண்ணுறோன்றது தான் அந்த ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங்கே இருக்குது. இல்லைன்னா எப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அதுக்கான பிரச்சனைகள் தலை எடுக்காமல் போயிட்டா பெரிய பிரச்சனை தான் இருக்கும். ஸோ பி ஓப்பன், பி ஃப்ரேங்க், பி ஹம்பிள் மட்டும் இல்லாமல் வி ஹவ் டு நெகோஷியேட் பண்ணி, அட்ஜஸ்ட் பண்ணி, ஓகே இது என் தப்புன்னு ஒத்துக்கும்போது நம்மளும் மன்னிச்சு ஏற்றுக்கணும், அவங்க தப்பு பண்ணணும் நம்மளும் மன்னிச்சு ஏற்றுக்கணும். இதுதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க, நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள்கிட்ட இந்த மாதிரி என் தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு இதனால் வாய்ப்பாக இருந்தது. இது எனக்கு டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரைட் பர்சன் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு எப்பவுமே எனக்கு இருக்கும். ஸோ ஐ வில் கீப் மை குட் பர்சன்ஸ் ஆல்வேஸ் வித் மீ இன் மை அரவுண்ட். ஸோ நீங்கள் தாங்க இப்போ சொல்லணும். ஒரு கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுவேன்னா எப்படி சொல்ல முடியும்? ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன் நீங்கள் போடுங்க, சரிங்களா?
ஆமாங்க. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை. இப்போ இல்லை, இப்போ அட் எனி டைம் ஐ அம் ரெடி. ஸோ இந்த வீடியோ இப்போ முடிய போகுது. நியர்லி 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்டதுக்கு, பார்த்ததுக்கு, உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.